அரசியல் அந்திம காலத்தில் இருக்கிற அரசியல் கடைசி பயணம். அதாவது கண்ணதாசன் சொல்லுவாருன்னு சொல்லுவேன், மினிமம் 4 பேர் வேணும், 4 பேர் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. இத்தனை நாள் ஞானோதய வள்ளியாம அந்த செங்கோட்டையின் பேரு 1.5 முழம் இருக்கும், குளம்பாளையத்தை தானே வெளியே தெரியாத இந்த ஆசாமிக்கு இத்தனை நாள் இந்த ஞானோதய வரலையாமா அவருக்கு. அவரு அரசியல் அனாதை ஆகிப்பட்டார். இந்த 3 அனாதைகளோட சேர்ந்து இந்த 4 அனாதைகளும் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவாலயம். அதுக்கு பின்னணி இசை கொடுக்கிறது பாஜகவில் 2வது முறை தலைவர் வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு நபர். இவங்க 4 பேரும் சேர்ந்து இவங்க 4 பேரோட உரம்ச திட்டம் என்ன, அதுலயும் குறிப்பா அந்த பாஜக தலைமை பதவி 2வது முறை கிடைக்காத நபருக்கு அதிமுகவை அழிக்கணும், எடப்பாடியை ஒழிக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒற்றை அம்ச திட்டம். அந்த சதிகார நாயகனுக்கு இவங்க ஒரு பக்கம் டபுள் ஏஜென்ட்டுங்க, திமுகவோட ஏஜென்ட், இன்னொரு பக்கம் நான் குறிப்பிடுற ஒரு நபரோட ஏஜென்ட். பாஜக தலைவர்கள் தான் பின்னின்று சொன்னாங்க அப்படிங்கிறது எந்த அதிமுக தொண்டரும் நம்பல. 2வது முறை கூட்டணி ஏற்பட்டப்ப உங்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னபடிதான் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறதுனால இது கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க பாருங்க, நாளானைக்கு அந்த அம்மா ஏதாவது ஒரு பேட்டி ஆரம்பிப்பாங்க, இந்த பாய்ஸ் காட்டு தோட்டத்து முன்னாள் சமையல்காரமாவும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரிப் வாரத்துக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு, நீ ஒரு நாளைக்கு அள்ளி தெளி, அங்க உட்காந்துட்டு நாங்க உட்காந்துட்டு இங்க எதையாவது அள்ளி தெளிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 2026 சபக்குழிக்கு போகக்கூடிய 4 அரசியல் முகவரியற்ற அரசியல் முகாந்திரம் இல்லாத நபர்கள் யாருன்னா இந்த 4 பேரும்.